இது போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தாங்க. மெட்ரோ டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் போயிட்டுருக்கும் போதே நம்மளால் ஸ்கை ஸ்கேப்பர்ஸ்லாம் பார்க்க முடியுங்க. பில்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, வியூஸ்லாம். மெட்ரோ நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க. ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். நானும் சேராவும் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் இறங்கும் போது தாங்க எல்லாருக்கும் இடம் கிடச்சிது. ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டதுக்கப்புறம் அப்படியே துபாய் மாலுக்கு கனெக்ஷன் இருந்துச்சுங்க. ட்ராவலேட்டரில் அப்படியே வந்துட்டு இருந்தோம். மால்குள்ளேயே அங்கங்கே சைன்ஸ்லாம் இருக்குங்க. பர்ஜ் கலீஃபாக்கு எங்கே போகணுன்னு சைன்லாம் இருந்துச்சு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு டிக்கெட்டும் வாங்கிட்டோம். நாங்கள் வந்து 124th ஃப்ளோருக்கு தாங்க டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ பர்ஜ் கலீஃபா டாப்பில் 124th ஃப்ளோரில் இந்த மாதிரி வியூஸ் இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இதுக்கு மேலேயும் 148th ஃப்ளோருக்கு டிக்கெட் வாங்கிட்டு வேணும்னா போகலாங்க. குழந்தைங்களாம் டயர்ட் ஆகிட்டாங்கங்க. நாங்கள் ஒரு 1 ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோங்க. நானும் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டும் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் துபாயில் மீட் பண்ணுறவங்க அன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.